எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 18/4/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், பராபவ வருடம், சித்திரை மாதம் 5ஆம் நாள், 3ஆம் பிறை, நாளை கிருத்திகை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி 3:45 வரை பிரதமை, பின்பு துவிதியை திதி. இன்றைய யோகம் பிரீதி நாம யோகம். இன்றைய கரணம் பவகரணம் 3:45 வரை, பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் காலை 10:52 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம். கன்னிராசிக்கு முழுமையான சந்திராஷ்டம தினம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். இன்றைய நாளுக்கான செயல்பாடுகள்: வளர்ப்பிறை, அதுவும் 3ஆம் பிறை ஆரம்ப நாள் அப்படின்னும் போது, இந்த வளர்ப்பிறையில 3ஆம் நாள் நம்ம 3ஆம் பிறையா கருதுகிறோம். அந்த 3ஆம் பிறையில நம்முடைய எண்ணங்கள் வெற்றி பெறுவதற்கும், நம்முடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கும் அன்னையை போற்றி வணங்குகின்ற நாள். அது என்ன அன்னையை போற்றி வணங்குகின்ற நாள்னா, சந்திரன் நம் தாயாகத்தான் கொள்கிறோம். அப்ப அந்த தாய் வளர்ந்து வரும் நிலை முதல் வருகின்ற 3ஆம் பிறையில நாம என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். அதே மாதிரி அன்றைய தினத்தில் நம் தாய் இருந்தால் தாய்க்கு ஏதேனும் அவர்களுக்கு பிடித்த உணவு வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவது சிறப்பு. ரெண்டாவது, அப்படி இல்லை அப்படின்னா அந்த வயதை ஒத்த பெண்களுக்கு, அம்மாவின் ஸ்தானத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவதும் சிறப்பை தரும். 3ஆம் பிறை வழிபாடுல இது ஒரு முக்கியமான வழிபாடுல. இதை நம்ம சிறப்பாக செய்யும் போது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ராசி பலன்கள் போவோம். மேஷராசி அன்புகளே, சூரியன், சந்திரன், சுக்கிரனோட சேர்க்கை பணவரவுகள் பெருகிவிடும். அதீதமான செயல்பாடுகளால் ஒரு நம்பிக்கை ஒளிர்விடும். சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு தடை தாமதத்தை குறிக்கின்ற கிரகங்கள், அதாவது தடை தாமதம் எங்கிருந்து வரும் அப்படின்னா, நம்ம 6ஆம் இடம் தடையா எடுத்துக்கிறோம், 8ஆம் இடம் தடையா எடுத்து, ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிற நாள் என்று. எந்த ஒரு வேகத்தையும் காட்டாமல் நிதான போக்குடன் செயல்படும் போது தடை தாமதங்கள் நமக்கு தெரியாது. இந்த நாளில் சற்று பொறுமை, நிதானம் தேவை. மிதுனராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப சிறப்பான நாள். வரவுகள் கூடும், பிள்ளைகளில் செலவுகள் அதிகரிக்கும், உற்றாரோல் சொந்த செலவுகள், அதுமாதிரி சுப செலவுகள், சுற்றுலா, கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமான அமைப்பு உள்ள நாள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் பூசம், புனர்பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்துக்கு ஆதரவு கரம் கிடைக்கும். இந்த நாள்ல ரொம்ப நாள் பட்ட பாடுக்கு ஒரு பலன்ற மாதிரி ஒரு நல்ல நாட்களே, நல்ல விஷயங்களே நடக்காத காலகட்டத்துல ஒரு திடீர் ஒரு வெளியிலிருந்து ஒரு ஆதரவு கரம் கிடைக்கிறது. அதுவும் இல்லாம புதிய முயற்சிகள்ல இறங்குறது அப்படிங்கிற வாய்ப்புகள்லாம் இந்த நாள்ல, அதுவும் தமிழ் வருஷ பிறப்புக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இதனால் ஒரு சிறப்பான நாள். இருந்தாலும் சந்திராசிரமத்திலிருந்து விலகியாச்சு, இருந்தாலுமே கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா ராசி அதிபதியின் தன்மை அப்படிங்கிறத கருத்துல கொள்ளுங்க. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது பாக்கியஸ்தானத்திலிருந்து செய்யப்படுகின்ற செயல் என்பதால், அதாவது 12 கூடியவரும்
ராசி அதிபதி இணைந்து இருக்கிற நாள் அப்படிங்கிறதுனால நன்மைகள் பெருமளவு நடக்கும். இருந்தாலும் கவனக்குறைவாக இருந்தால் செலவுகளும் ஏற்படும். கவனம் தேவை. கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால் வெற்றி வாய்ப்புகள் பெருமளவில் கிடைத்துவிடும். எப்படின்னா உத்தரமாகட்டும், அஸ்தமாகட்டும், சித்திரையாகட்டும் பொறுப்புடன் நிதானத்துடன், ஏன்னா சனியின் பார்வை தான், வேறொன்றும் சனி செவ்வாய் புதன் பார்வை, சூரியன் விலகியாச்சு. அதாவது விரயஸ்தானாதிபதி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். விரயஸ்தானாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் அங்க 8ஆம் இடத்துல இருந்து செலவுகளை கட்டுப்படுத்தும், வெற்றிகளை கூடி கொடுக்கிற அமைப்பு, நல் முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால் ஒரு சிறப்பான நாள். நற்செயல்களால் பேரடையக்கூடியவர்கள், நற்செயல் நற்புகழ் எல்லாமே கிடைக்கும். நீங்க போகின்ற புதிய முயற்சி ஸ்தானங்கள் எல்லாமே வெற்றி பெறும். வீடு வண்டி வாகனங்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது சிரமம் இல்லாமல் உங்களுடைய நாளை கழிக்க உதவும். விருச்சிக ராசி என்பவர்கள், விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு, நன்மைகள் ஏராளம் நடக்கும். அதாவது நிறைய கிரகத்தின் தன்மைன்றது சூரியன் சந்திரனோட பார்வைகள், சுக்கனோட தனிப்பட்ட ஒரு சிறப்பான செயல்பாடு, குருவின் பார்வை, இதெல்லாம் எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு இந்த நாள் நன்மைகள் பெருமளவு நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. தனுசு ராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சில பணியிடை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சேர்வதற்கும், கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதுசா ஒரு கோச்சிங் போறது அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய தெளிவு, மன பிதற்றல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. உத்தரமாகட்டும், திருவோணமாகட்டும், அவிட்டமாகட்டும் நிறைய கிடைக்கலேங்கிற விஷயத்துல இருந்து வெளியே நன்முறையில கிடைக்கப்பெரியவர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப சிரமம் இல்லாமல் பக்தி பெருக்குடன், இறை தத்துவத்துடனும் இறை சேர்க்கையுடன் தாய் தந்தையரை மதித்து, அதாவது தாயார் சிந்தனையோடு தாயை மதித்து போற்றுகின்ற செயல்பாடு யாவும் உங்களுக்கு வெற்றி தருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. மீனராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாள். என்ன சிறப்பு அப்படின்னா, இதனால் வரையில் பொறுத்திருந்து கிடைக்காத விஷயங்கள் இனி கிடைக்க பெறும் ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.